ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைய காலகட்டத்தில் நம் நாட்டில் சிறுநீரக நோயினால் பாதிக்கப்படுபவர்களின் எண்ணிக்கை அதிகமாகிக் கொண்டே வருகிறது. இதனால் சிறுநீரக செயலிழப்பு ஏற்படுகிறது. சிறுநீரகம் செயலிழந்தால் உயிரிழப்பு ஏற்படும். இதை தவிர்க்க ஒன்று டயாலிசிஸ் செய்ய வேண்டும் அல்லது கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் செய்ய வேண்டும். இந்த ஆபத்துக்களில் இருந்து நாம் தப்பிக்க வேண்டுமென்றால் நாம் அறிந்தோ அறியாமலோ செய்யும் சில தினசரி நடவடிக்கைகளை மாற்றிக்கொண்டாலே போதும். அது என்ன நடவடிக்கைகள் என்பதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். வாங்க இப்போ முதல் காரணம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். அதிகமாக வலி நிவாரணி மாத்திரைகளை சாப்பிடுவது. உடம்புல எங்கு வலித்தாலும் நேராக மெடிக்கலுக்கு சென்று கடைக்காரரிடம் வலி மாத்திரை கேட்டு நாமே சாப்பிடுவது மிகவும் தவறான செயல். இப்பொழுது கிட்னியை பாதிக்காத வகையில் வலி நிவாரணி மாத்திரைகள் வந்துள்ளன. அதை நாம டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணி அவர் ஆலோசனை பேரில் சாப்பிடலாம். அதுக்குன்னு எப்பவுமே வலிக்குதுன்னு மாத்திரைகள் சாப்பிடுவது கிட்னியை நாசமாக்கும் செயல். அதற்கு மாற்றாக நாம் டாக்டரின் ஆலோசனையை பெறலாம். இரண்டாவது காரணம் அதிக உப்பு மற்றும் உப்பு கலந்த பண்டங்களை சாப்பிடுவது. உப்பு நம் உடம்பிற்கு தேவையான அத்தியாவசியமான உணவு என்றாலும் அதிகப்படியான உப்பு இரத்த அழுத்தத்தை அதிகரிக்கும். இரத்தத்தில் உள்ள அதிகப்படியான சோடியத்தை வெளித்தள்ள கிட்னினால முடியாது. அதற்காக கிட்னி அதிக வேலை செய்ய வேண்டி வரும். ஒரு நாளைக்கு நமக்கு தேவையான உப்பின் அளவு 2300 மில்லிகிராம். அதாவது ஒரு நாளைக்கு 1 டீஸ்பூன் அளவு போதுமானது. இந்த அளவிற்கு மேல் நாம் சாப்பிடும் உப்பு நம்ம சிறுநீரகங்களை பாதிக்கும். மேலும் உப்பு கலந்த பாக்கெட் உணவுகள், நொறுக்கு தீனிகள் நம்ம கிட்னியை மிகவும் பாதிக்கும். மூன்றாவது காரணம் சிறுநீர் போகும் உணர்வு வந்ததும் நாம் சிறுநீர் கழிக்காமல் அதிக நேரம் வேலையிலேயே பிஸியாக இருந்துட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறது. நமக்கு சிறுநீர் வெளியேற்ற வேண்டும் என்ற உணர்வு வந்ததும் நாம் உடனே சென்று அதை செய்ய வேண்டும். அவ்வாறு இல்லாமல் சிறுநீரை அடக்கி கொண்டிருந்தால் பாக்டீரியாக்கள் உற்பத்தியாகி யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் ஏற்படும். பாக்டீரியாக்கள் கிட்னியிலும் பரவி கிட்னியை டேமேஜ் ஆக்கும். எனவே உடனே பாத்ரூம் சென்று சிறுநீர் கழிப்பது மிகவும் நல்லது. நான்காவது காரணம் சரியான அளவு தூங்காமல் இருப்பது. இரவில் 7-8 மணி நேரம் தூங்குவது மிகவும் முக்கியம். இவ்வாறு தூங்குவது நம் உள் உறுப்புகளுக்கு சிறந்த ஓய்வை கொடுக்கும். அவ்வாறு இல்லாமல் 5 மணி நேரம் மட்டும் தூங்குவது அல்லது 9 மணி நேரத்திற்கு மேல் அதிகமாக தூங்குவது நம்ம கிட்னியை பாதிப்படைய செய்யும். எனவே அதிக தூக்கமும் ஆபத்து, குறைந்த தூக்கமும் ஆபத்து என்பதை நினைவில் வைக்க வேண்டும். ஐந்தாவது காரணம் அதிகப்படியாக கறி சாப்பிடுவது. புரதம் நம் உடம்பிற்கு நல்லதுதான். ஆனால் அதிகப்படியான அனிமல் புரோட்டீன் சாப்பிடுவது கிட்னிக்கு நல்லதல்ல. இந்த அனிமல் புரோட்டீன் இரத்தத்தில் அதிகப்படியான அமிலத்தை உற்பத்தியாக்கி நம் சிறுநீரகங்களில் சேர்க்கிறது. இந்த அமிலம் நம் சிறுநீரகங்களை பாதிக்கிறது. இதனால் சிறுநீரக கற்கள் உருவாகின்றன. சிறுநீரகங்கள் பாதிப்படையவும் செய்கின்றன. மனிதனின் 1 கிலோகிராம் எடைக்கு 0.8 கிராம் புரதம் போதுமானது. அதாவது ஒருவர் 70 கிலோ இருந்தால் அவருக்கு ஒரு நாள் புரத தேவை 56 கிராம் மட்டுமே. எனவே அதிகப்படியான புரதமும் நம் சிறுநீரகங்களை பாதிக்கும் என்பதை உணர வேண்டும். ஆறாவது காரணம் சரியான அளவு தண்ணீர் குடிக்காமல் இருப்பது. தண்ணீர் நம் உடம்பில் கழிவுகளையும் நச்சுக்களையும் வெளியேற்ற கிட்னிக்கு உறுதுணையாக இருக்கிறது. தண்ணீர் சரியாக குடிக்காமல் இருப்பதால் சிறுநீரக கற்கள் உருவாக வாய்ப்புள்ளது. மேலும் கிட்னி பாதிப்பும் ஏற்படுகிறது. ஒரு நாளைக்கு 2.5 லிட்டருக்கு மேல் தண்ணீர் குடிப்பது மிகவும் அவசியம். ஏழாவது காரணம் பதப்படுத்தப்பட்ட உணவுகளை சாப்பிடுவது. இந்த பதப்படுத்தப்பட்டு பாக்கெட்டுகளில் விற்கப்படும் உணவுகள் நாவிற்கு சுவையாக இருக்கும். ஆனால் இதில் சர்க்கரை, உப்பு, கொழுப்பு, கெட்டுப்போகாமல் இருக்க பிரிசர்வேட்டிவ்ஸ் மற்றும் செயற்கை கலர், ஃப்ளேவர் போன்றவை இருக்கும். இது நம் சிறுநீரகங்களுக்கு மிகவும் கேடு விளைவிக்க கூடியவை. இதில் இருக்கும் அதிகப்படியான சோடியம் மற்றும் பாஸ்பரஸ் நம் இரத்த அழுத்தத்தை அதிகமாக்கும்.
கிட்னியில் கல்லையும் உருவாக்கும். அதிக இரத்த அழுத்தம் நம் சிறுநீரகங்களை பாதிப்படைய வைக்கும். எனவே கண்டதையும் வாங்கி சாப்பிடாமல் வீட்டில் சமைத்து சாப்பிடுவது மிகவும் நல்லது. 8வது காரணம், எப்பொழுதும் வேலையே செய்யாமல் சும்மாவே உட்கார்ந்திருப்பது. வேலைகள் செய்வது உடம்பை சுறுசுறுப்பாக இருக்க வைக்கும். மேலும் தினமும் காலை மாலை அரை மணி நேரம் உடற்பயிற்சிகள் செய்வது மிகவும் அவசியம். 9வது காரணம், புகைப்பிடிப்பது. புகை பிடிக்காதவர்களை விட புகை பிடிப்பவர்களுக்கு 60% கிட்னி ஃபெயிலியர் ஆக சான்சஸ் இருக்குன்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. மேலும் இதனால் கிட்னி கேன்சரும் வருகிறது. புகை பிடிப்பதால் கிட்னி மட்டும் பாதிக்கப்படுவதில்லை. இதனால் நுரையீரல், இதயம், மூளை, பற்கள், தோல் மற்றும் நம் ஓவரால் பாடியே பாதிக்கப்படுகிறது. 10வது காரணம், ஆல்கஹால், அதாவது குடிப்பழக்கம். ஆல்கஹால் ஒரு டயூரிட்டிக், அதாவது அதிகம் யூரினை வெளியேற்றக்கூடியது. இதை அதிகம் குடிப்பவர்களுக்கு பாடி டீஹைட்ரேட் ஆகும். இதனால் கிட்னியும் பாதிப்படையும். மேலும் குடிப்பழக்கம் உள்ளவர்களுக்கு லிவரும் பாதிப்படையும். ஆல்கஹால் யூரியாவை உருவாக்கும். இந்த யூரியாவை கிட்னி ஃபில்டர் பண்ண முடியாமல் நாளடைவில் பாதிப்படையும். எனவே இந்த பழக்கத்தையும் கைவிடுவது மிகவும் நல்லது. என்ன வியூவர்ஸ், நம்ம ஹேபிட்ஸில் சேஞ்சஸ் கொண்டு வந்தாலே நம்ம கிட்னியை ஆரோக்கியமாக வைக்கலாம் என்பது இந்த வீடியோவிலேருந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி.